காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, முத்துவேல் தான். நம்ம நேத்தே பார்த்தோம், பயங்கர அக்ரெசிவா போட்டு அவங்க வைஃபை வடிவை போட்டு அடிக்கிறாரு, அங்கே இங்கே தள்ளி விடுறாரு. அவனை வெட்டி கூட கொன்னுருவேன், எனக்கு நகை என்னாச்சுன்னு தெரியணும், உங்க 3 பேருக்கும் தெரியும், உண்மை சொல்லலைன்னா நான் யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ அம்மாவும் திட்டுறாங்க, ஏன்டா உனக்கு இதே வேலையா போச்சா, ஒன்று என்ன கொண்டு போய் வெளியே விடுறீங்க, இல்லை அவளை கொண்டு போய் வெளியே விடுறீங்க, ஏன்டா அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு உண்மை வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் உங்களை பிடிச்சி தள்ளி எல்லாம் விட்டுறாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம மாறி டென்ஷன் ஆகிட்டு கேட்குறாங்க, என்ன மாமா இப்படி பண்றீங்க, நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க மிதிக்கிறீங்க, வெளியே கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எங்க கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க, அவங்க கிட்ட நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது, அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின் போது என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு நகை தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஸோ இந்த இடத்துல மாறி இருந்துட்டு, சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், நீங்க இதுக்கு மேல அக்காவை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறதோ இல்லை அவங்களை கேவலப்படுத்தி பேசுறதையோ நிறுத்துங்க, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்றாங்க. பட் இந்த இடத்துல வடிவு வேண்டாம் மாதிரி எதுவும் சொல்லாத அப்படின்றாங்க. அக்கா உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லை, நான் சொல்ல தான் போறேன் அப்படின்றாங்க. பட் அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க பசங்களுக்கு. ஸோ அந்த வீட்டை காட்டுறாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு யார் வராங்கன்னா, சக்திவேல் வராரு. அவர் எதுக்கு வராரு அப்படின்னா, சக்திவேலோட மில்லில் வேலை பார்க்குற மேனேஜர் வீடு தான் நம்ம ராஜி டியூஷன் எடுக்கிற வீடு. ஸோ அந்த மேனேஜரை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் ரிலேட்டடாக பேசுறாரு. ஸோ அந்த மேனேஜர் வந்துட்டு, சார் வாங்க சார், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ சக்திவேலும் உள்ளே வந்துடுறாரு. ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதான் என் ஒய்ஃப் அப்படின்னு ஒய்ஃபை இன்ட்ரோ கொடுக்குறாரு. அடுத்தது பசங்களை கூப்பிடுறாரு அவர். ஸோ பசங்க இங்கே டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இவங்க பேசுகிற குரல் நம்ம ராஜிக்கு உள்ளே கேட்டுருது. ஸோ ராஜிக்கு அப்போவே தெரியுது, ஐயோ சித்தப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் பசங்க உள்ளே டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின் போது, கூட்டிட்டு வாமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறார். ஸோ இவங்களும் போயிட்டு கூப்பிடுறாங்க, பசங்களை கூப்பிடுறாங்க. அண்ட் அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜி அக்கா வந்தால் தான் நாங்கள் வருவோம், இல்லை ராஜி அக்கா வரல நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ ராஜியும் சமாளிக்கிறாங்க, சரி நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ சக்திவேல் வந்துட்டு அந்த ஃபேமிலி, அவரோட ஒய்ஃபு பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிறாரு. அதோட அந்த சீனும் கட் பண்ணிட்டாங்க. என்னன்னா 2 சீனுக்கும் பெருசாக எண்டிங் இல்லையே அப்படின்னு பார்த்தா, அடுத்த சீனில் அதுக்கான ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. ஸோ நம்மளோட சக்திவேல் வந்து வீட்டுக்கு வராரு. பார்த்தா அங்கே மாறி, வடிவு, முத்துவேல், அம்மா எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட முத்துவேல் சொல்றாரு, நம்ம இவ்வளோ நாளாக நகை எங்கே போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோமே, அதுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, மாறி உண்மை சொல்லிட்டா அப்படின்னு. என்னன்னு பார்த்தா மாறி வந்து அவங்க சொல்லிடுறாங்க, லைக் வந்துட்டு அவங்க நகையெல்லாம் வந்து பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க, என்னதான் பொண்ணு வீட்டிலேருந்து ஓடி போயிருந்தாலும் அப்படியே போகட்டும் நீங்கள் விட்டுருவீங்க, ஆனால் ஒரு தாயாக இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கானது சீர்வரிசை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டிலே இன்னொரு ஃபங்க்ஷன் கல்யாணம் வந்துச்சு, அப்போ மற்றவங்கலாம் நகையோடு இருப்பாங்க, ஏன் பொண்ணு மட்டும் அவங்க நகை இல்லாமல் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அவங்க நகையெல்லாம் அவங்க பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லி முத்துவேல் சொல்றாரு. ஸோ சக்திவேலுக்கு கோவம் வருது, ஓ அப்போ நம்ம வீட்டு நகையை எல்லாத்தையும் வாங்கிட்டு இவ்வளோ கிலோ கணக்கில் நகையை வாங்கிட்டும் அவனுக்கு இன்னும் பத்தலையா அலைச்சல் அப்படின்ற. சக்திவேல் அப்படி சொன்னது முத்துவேல் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின் போது சக்திவேல் சொல்றாரு, இப்படி நான் வந்து நம்மளோட மேனேஜர் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அந்த வீட்டில் ராஜியை பார்த்து அங்கே டியூஷன் எடுத்துட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்றாரு. அதாவது இவர் சக்திவேல் போயிடுறாரு, இந்த பசங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. இவர் வெளியே போயிட்டாருன்னு நினச்சிட்டு ராஜியும் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து ஹாலில் நிற்கிறாங்க. அந்த நேரம் சக்திவேல் திரும்பி ரிட்டர்ன் வராரு. வந்து நான் சாவியை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுக்கிறதுக்காக வராரு. பார்த்தா அங்கே ராஜி இருக்குது. ராஜியை பார்த்ததுமே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, நம்ம குடும்பத்தை இப்படி கேவலப்படுத்துறதுக்குனே வந்து நின்றுட்டு இருக்கிறியா இங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க, இது யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் எங்கள் அண்ணனோட ஒரு பொண்ணு ஓடி போனால ஓடுகளி, அது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள்லாம் உனக்கு எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை பார்த்தோம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனெல்லாம் பார்த்தோம், அவனெல்லாம் விட்டுட்டு வேணான்னு இவங்கிட்ட ஓடி வந்ததுக்கு காரணம் இப்படி டியூஷன் எடுக்கிறது தானே, அதுவும் நீ யார் வீட்டில் டியூஷன் எடுத்துட்டு இருக்க, நம்ம மில்லில் வேலை செய்கிறவன் வீட்டில் வந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அசிங்கமா இல்லையா, இதுக்கு தான் நீ இப்படிலாம் ஓடி போனியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக அவங்கள பேசுகிறாரு. ஸோ ராஜி ஒரு பாயிண்ட்ல சித்தப்பா இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வர்றதுக்குள்ள, என் பேரை கூட நீ சொல்லாது, அப்படி சித்தப்பான்னு கூப்பிட்ற அருகதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுறாரு. அதை வந்து இங்கே சொல்கிறாரு முத்துவேல் கிட்ட, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு அவள் ஓடி போனா அவகிட்ட இருந்து வருமானம் வாங்கி தான் இவனுங்க குடும்பம் ஓட்டுறானுங்க போல இருக்கு, இன்னும் இவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க, நம்ம இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி வந்து அவங்க கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதே பயந்துக்கிட்டே வராங்க, ஐயோ பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே நின்று அந்த வீட்டை, முத்துவேல் சக்திவேல் வீட்டை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த நேரம் பழனி வராரு. பழனி வந்துட்டு, என்னம்மா அங்கே பார்த்துட்டு நிற்கிற, நீ அங்கே பார்க்குறத இந்த வீட்டுக்காரங்களாம் பார்த்தாலும் பிரச்சனை, அந்த வீட்டுக்காரங்களும் பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ராஜி சொல்ல வராங்க, சித்தப்பா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. ஸோ பாண்டியன் வந்ததுமே ராஜி ஒன்று சொல்ல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ பாண்டியன் அண்ட் பழனி 2 பேரும் கடைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் முத்துவேல் அண்ட் சக்திவேல் வெளியே வராங்க. வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு, இவனுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா, எப்படிதான் இவ்வளோ கேவலமானவனா இருக்கானோ, கேடு கட்டவன் கேவலமானவன் அப்படின்ற
மாதிரி பேசுறாங்க. ஸோ பாண்டியனுக்கு புரிஞ்சிருது நம்மள தான் ஜாடையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை இறங்க சொல்லிட்டு என்ன உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்ம கோமதியும் வந்துட்டு பாண்டியன் கிட்ட என்னங்க பிரச்சனை அப்படின் போது உன் அண்ணனுக்கு தின்னது செமிக்கல போல இருக்கு அதான் இப்படி சண்டைக்கு வரா அப்படின் போது ஸோ சக்திவேல் சொல்றாரு நாங்க எங்க சொந்த காசுல சாப்பிட்றோம் அது செமிக்கல அது எங்க பிரச்சனை வீட்டுக்கு மருமகளா வந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பி அதுல சாப்பிட்றியா உனக்குலாம் செமிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் ஷாக் என்ன பேசுறாங்கன்னே நம்ம பாண்டியனுக்கு கோமதி யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ வெளியே நம்மளோட மீனாவும் அந்த டைம் வந்துடுறாங்க. வந்துட்டு மீனா கேட்குறாங்க ராஜி கிட்ட யாரை பற்றி பேசுகிறாங்க என்ன பற்றி பேசுகிறாங்களா அதாவது மீனா பற்றி பேசுகிறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ ராஜி இருந்துட்டு இல்லை என்னை பற்றி தான் சொல்கிறாரு சித்தப்பா நான் டியூஷன் போனதால் பார்த்துட்டாரு சித்தப்பா அப்படின்றாங்க. அதோட மீனா பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு பெரும் ஒரு பஞ்சாயத்து வரப்போகுது. அதாவது ராஜி டியூஷன் போகிறது கதிரோ இல்லை பாண்டியனோ பார்த்துருந்தாலும் வீட்டில் பிரச்சனை தான். ஆனால் அது சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளோட எதிரி ஒருத்தன் அதை பேசி அசிங்கப்படுத்தி புதாகரமாக ஆக்குற அளவுக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்து நிற்க போகுது. ஸோ பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.